வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடிச்சு பொங்கல் ரிலீஸா ஜனவரி 14ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக இருந்த படம் தான் பராசக்தி. இந்த படம் இப்போ ரிலீஸுக்கு அதாவது அவங்க குறிப்பிட்ட ஜனவரி 14க்கு முந்தைய தேதியிலே அதாவது ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதனால வேற ஒரு கிளாஸ் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பொங்கலை முன்னிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே அபிஷியலா அறிவிச்சு அவங்க அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கிற இந்த டைம்ல ஜனவரி 14ஆம் தேதி ஒரு 5 நாள் கழிச்சு தான் அந்த படம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ வந்து ஒரு நாளுக்கு மறுநாளே வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஒரு நாளுக்கு தள்ளியே அடுத்த நாள் ரிலீஸ் ஆக போறதால மிகப்பெரிய ஒரு கிளாஸ் ஏற்பட போகுது. ஏற்கனவே 5 நாள் கேப்லயே இந்த படம் பராசக்தி வந்து ஓடாது. விஜய் தான் பெரிய டாப். அவர் வந்து முன்னணி நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம். இவர் வந்து அவர் கூட மோதினா இவர் படம் வந்து ஃப்ளாப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த இந்த நிலையில ஒரு நாள் மட்டுமே கேப் விட்டு அடுத்த நாளே வர்றதால இன்னும் நிறைய செய்திகள் வலம் வந்துட்டு இருக்குது. அது என்ன இந்த படம் வந்து கிளாஸ் ஆகிறதால எந்த படம் ஹிட் ஆகும் போகும், அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்ற எல்லா செய்திகளையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அஹ் பராசக்தி சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் அந்த ஒரு படத்தின் மூலமா உச்சத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். 300 கோடி தாண்டி அந்த படம் வசூலிச்சு ஒரு டயர் ஒன்னு அந்த ஒரு ஈக்குவலுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோட் இந்த ஒரு திரைப்படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு. ஏன்னா விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் தான் அவருடைய கடைசி படம்னு சொல்றாங்க. அதனால அரசியலுக்கு அவர் வந்ததால அவர் வந்து அங்க போயிடுவாரு. அதனால சினிமாவை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேமியோ வந்து சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணாரு கோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்த நிலையில இப்போ வந்து விஜய் கூடயே அவருடைய சிவகார்த்திகேயனுடைய படம் வந்து மோதுறது வந்து ஒரு பெரிய ஆபத்து. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். நீ வந்து நன்றி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயனை நிறைய பேர் வந்து விஜய் ரசிகர்கள் உள்பட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு மலை நீங்க வந்து மோதினீங்கன்னா நீங்க அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஒரு 4 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகிற இந்த படம் ஏன் முன்னாடியே முன்கூட்டியே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு தினம் வந்து பண்டிகை வந்து தினம் தினம் வருது இல்ல வருஷத்துக்கு ஒரு 4-5 பண்டிகை வருதுன்னு வைங்களேன். ஆனா பொங்கல் தான் வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விழா. இது வந்து 10 நாள் வந்து தமிழ் மக்கள் குறைஞ்சது கொண்டாடுறாங்க. ஸோ இப்படி கொண்டாடும் போது 10 நாளும் இந்த திரையரங்கு ஃபுல்லா கூட்டம் வந்து போறத பல டைம்ல வந்து பார்த்துருக்குறோம். குறிப்பா வந்து ரஜினியுடைய பேட்டையும் அஜித் குமாருடைய விஸ்வாசம் படமும் வந்தது. 2 படமுமே வந்து நல்லா போச்சுன்னு ஒரு தகவல் இருக்கு. அதே போல துணிவும் நம்ம விஜய் நடிச்ச வாரிசு படமும் ஒரே பொங்கலுக்கு வந்தது. அதுவும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய பட்டாசு படமும் நம்ம ரஜினிகாந்துடைய தர்பார்னு நினைக்கிறேன். ஸோ 2 படங்களும் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருந்தது. ஸோ இது மாதிரி பொங்கல் அப்ப 10 நாள் வந்து கூட்டம் குறையாம ஹவுஸ்ஃபுல்லா ஓடக்கூடிய ஒரு நிலையில வந்து இந்த 2 படங்களும் வந்து வர்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி தியேட்டர் உரிமையாளர்கள் இருந்து தயாரிப்பாளர்கள் சிலர் இது மாதிரி நிறைய பேர் சொல்லி தான் வந்து பராசக்தியை கொண்டு வர அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க வந்து அவங்க படத்தின் மூலமா கண்டென்ட்டும் வந்து அவங்களுக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி உள்பட அந்த படத்துடைய டைரக்டர் சுதா கோங்கர் அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1965ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு மாணவனுடைய கதை. அந்த கதாபாத்திரத்தெல்லாம் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இறுதியில கூட அந்த மாணவன் கொல்லப்படுறதால இதுல சிவகார்த்திகேயன் இறந்துருவார் இந்த மாதிரிலாம் தகவல் வந்த நிலையில இந்த கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே பரிந்துரைக்கிறதால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல இந்த படம் வந்து ஷுவர் ஷாட் வின்னர் தான் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் அவங்க கிட்ட இருக்கிறதால நம்ம படம் ஹிட் ஆயிடும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறதால ஜனநாயகன் கூட கிளாஸ் விடலாம். அது மட்டும் இல்ல இப்போ வந்து 2 படங்களும் வந்தா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா 10 நாள் ஹாலிடே இருக்கும்போது ஒரு படத்தையே வந்து 10 நாளா பார்க்க மாட்டாங்க. 2 படத்தையும் சேர்த்து பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து சொல்றதாகட்டும். அதே மாதிரி வந்து இந்த படம் போகுது இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய மைண்ட் வாஷ் இது போல விஷயங்கள்லாம் வந்து சொல்ல சொல்ல அதே போல இப்போ வந்து நீங்க ஜனவரி 14ஆம் தேதி தான் வர்றதா இருந்ததுல ஏன் முன்கூட்டியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ பொங்கல்ன்றது அந்த அந்த ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது இப்போ திங்கக்கிழமை தான் பொங்கல் வருதுன்னா முன்னாடி வெள்ளிக்கிழமையே வந்து 10ஆம் தேதி 9ஆம் தேதி வந்துடுறதால அந்த 3 நாளுமே நல்ல கலெக்ஷன் இருக்கும். அதையா நீங்க விடுறீங்க, அதையும் சேர்த்து பிடிங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி அவங்கள வந்து மாத்திருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மழை அப்படின்றது அந்த ஒரு மாற்று கருத்துல தன்னுடைய உச்சத்துல இருந்து நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இருந்தே நம்ம கவனிக்கலாம். அவருக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு, அவர் தான் நம்பர் 1 இருந்தாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்கறோம். ஸோ அதனால வந்து விஜய் படங்களுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அதிக ரசிகர்கள் படம் பார்க்க போவாங்க. அதனால அவர் பெரிய உச்சம் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கிறதால அவங்க கூட கிளாஸ் வேணான்ற மாதிரி மற்றவங்க சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து ஓரளவுக்கு இவங்க எப்படி முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு 100-150 கோடி பட்ஜெட்டு. ஆனா சிவகார்த்திகேயனுடைய சினிமா வரலாற்றுல இதுதான் அதிகமான ஒரு பட்ஜெட்டு. இதுக்கு வந்து நிறைய ஹீரோக்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஜெயம் ரவி, அதர்வா போன்ற ஹீரோக்களை பயன்படுத்திருக்காங்க. தெலுங்குல வந்து ராணா தகுபதி அவங்கள வந்து
பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஸ்ரீலீலாவை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால அதிக பட்ஜெட் போயிருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பொங்கல் மாதிரி ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஓரளவுக்கு வருமானம் வந்துரும். வெற்றியோ தோல்வியோ வருமானம் வந்துரும்ன்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு அவங்க யாரை வேணா எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலங்காலமா தமிழ் சினிமாவட்டும், எந்த சினிமா வரலாற்றிலும் ஒரு பண்டிகைக்கு வரும்போது ஒரு படம் தான் வந்து ஹிட் ஆகும். இன்னொரு படம் சுமாரா தான் போகும். மத்த படங்கள் அவுட் ஆகுன்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குதே தவிர்த்து 2 படமும் ஹிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப குறைவு. நம்ம அவங்க பெரியவங்க பெரியவங்க சொல்லக்கூடாதுன்றதால வேணா இப்படி பண்ணுவாங்க. ஆனா மத்தபடி வந்து ஒரு படம் தான் வந்து கான்ஃபிடென்ட்டா அது ஹிட் ஆகும். இன்னொரு படம் கண்டிப்பா அவுட் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏற்கனவே வந்து விஜய நம்ம கைதி படத்துக்கு கூட பிகில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து கைதி தான் வந்து தூக்கி விட்டாங்க. இது மாதிரி துணிவு, வாரிசு வரும்போது துணிவு கொஞ்சம் டவுனே பண்ணிட்டாங்க. இது மாதிரி பேட்டையும் விசுவாசம் வரும்போது பேட்டை வந்து டவுன் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க. அதனால கிளாஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஆனா கிளாஸ் விட்டா கண்டிப்பா ஒரு ஆக்டருக்கு வந்து ஆபத்து இருக்கு. ஒரு படத்துக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா கிளாஸ் கூட எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத.